ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி வந்து பொமேரியன் குட்டி கிராஸு. கடந்த 2 வருஷமாக இங்கே தான் இருந்துகிட்ருக்கு. நமக்கு பிஎஃப்ஏக்கு ஒரு தகவல் வந்துருக்கு. இங்கே காட்டுங்க சார். பிஎஃப்ஏக்கு தகவல் வந்துருக்குது. இது போல் குட்டி வந்து கன்சீவாக இருக்குது. அதே சமயத்தில் பிறப்புறுப்புல வீக்கமாக இருக்குதுன்னு சொல்லவும் இந்த பொண்ணு தான் 2 வருஷமாக இந்த குட்டியை பராமரிச்சுட்டு வராங்க. இது மாதிரி ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, சிக்காக இருக்கவும் ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் பார்த்துருக்காங்க. அங்கே டெஸ்ட்டெல்லாம் பண்ணும்போது அது மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்குது. கொஞ்சம் ஸ்பெஷலியட்டாக பிஎஃப்ஏல இருந்து நைட்டோட நைட்டு இந்த ஜீவனை ரெஸ்கியூ பண்ணி ஆகணும்னு தகவல் வந்ததை அடுத்து நான் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன். இதை இம்மிடியேட்டாக ரெஸ்கியூ பண்ணணும். இவங்க தான் இன்ஃபார்மர். இவங்க சொல்கிறது என்னென்னா, எனக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனால் என் கண் பார்வையில் இருக்கணும், நான் அடிக்கடி வந்து போகிற தூரத்தில் இருக்கணும்னு சொன்னங்காட்டி நல்லிமேடத்தோட ஒப்புதலின் பேரில் கிருஷ்ணவேணி மேடத்தில் தான் பல்லடத்தில் தான் இந்த ஷெல்டரில் வைக்க போகிறோம். இன்றைக்கி போய் ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டெல்லாம் பண்ணி முடிச்சு நாளைக்கு கிருஷ்ணவேணி மேம்கிட்ட ஒப்படைக்கிறதா தான் பேச்சு. ஏன்னா இந்த பொண்ணு அதை தான் விரும்புகிறாங்க. அதனால் அப்படி தான் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக யார் தப்பு பண்ணியிருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும். முதல்ல இவனை காப்பாற்றணும். போட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபர்தராக ஏதாவது செக்அப் பண்ணிட்டு தான் நாளைக்கு கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலான்னு இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.